சரிகமபா சீசன் 4 இப்போது ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சீசன்லேயே எல்லோரையுமே ரொம்பவும் கவர்ந்த ஒரு சிங்கராக இருக்கிறவர் தான் திவினேஷ் அவர்கள். ஏன்னா எல்லோருமே இந்த சின்ன வயசில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சாங் எடுத்து பாடும்போது திவினேஷ் அவர்கள் மட்டும் ஓல்டு சாங்ஸ் எடுத்து பாடி எல்லோர் மனதிலையும் இடம் பிடிச்ச ஒரு சிங்கராக இருக்கிறாரு. அதுவும் இவரோட குரலும் இவரோட தனித்தன்மையான அந்த நிறுத்தி பாடுற பாடல்களும் அவ்வளோ அருமையாக இருக்கும். திவினேஷ் அவர்களோட சொந்த ஊர் சென்னையில் இருக்க மாதவரம் தான். இவரோட அப்பா பெயர் பிரதாப். இவர் பால்வண்டி டிரைவராக இருக்கார். திவினேஷ் அவங்களோட அம்மா பெயர் அனிதா. இவங்க டெய்லரிங் பண்ணிட்டு வராங்க. இதே போல் கேட்ரிங் சர்வீஸும் பண்ணிட்டு வராங்க. திவினேஷ் அவர்களுக்கு அவங்களோட தாத்தானா ரொம்பவும் பிடிக்கும். இவர் சிங்கர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒருத்தர் அவரோட தாத்தான்னு சொல்லலாம். தன்னோட குரல் வலிமையால் பக்தி பாடல்களும் பழைய பாடல்களையும் ரொம்பவும் அருமையாக பாடக்கூடிய திவினேஷ் அவர்களை டிவைன் திவினேஷ்னு ஜட்ஜஸ்லேருந்து எல்லோருமே அழைக்கிற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமாக இருக்கார் திவினேஷ் அவர்கள். பல ஜட்ஜஸையுமே ஆச்சரியப்பட வச்சவர் தான் திவினேஷ் அவர்கள். பழைய பாடல்கள் பாடுறது மட்டும் திவினேஷ் அவர்கள் இல்லை, இவர் வயதுக்கு மீறிய பக்குவப்பட்ட ஒரு நபராக இருக்கார். ரொம்பவும் அமைதியாகவும் ஜட்ஜஸ் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியான ஒரு சிறுவனாக இருக்கிறாரு திவினேஷ் அவர்கள். ஒரு முறை எம்எஸ்வி அவங்களோட ஃபேமிலி வந்தப்போ திவினேஷ் அவர்களோட பாடலை கேட்டு அவருக்கு படிக மாலையும் சால்வையும் அனுப்பிச்சிருந்தாங்க. இதே போல் எம்எஸ்வி அவங்களோட குடும்ப இசை வாரிசுன்னு எம்எஸ்வி ஃபேமிலியே சொன்னது திவினேஷ் அவர்களுக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது. திவினேஷ் அவரோட வீட்டில் டிவி இல்லை. இவர் சரிகமபா வந்ததுக்கப்புறமும் டிவி இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்ட வசந்தன் கோ இவங்களுக்கு டிவி தந்து உதவி செஞ்சாங்க. இதே போல் ஒரு கல்வி நிறுவனம் திவினேஷ் அவரோட கல்வியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு டிவைன் திவினேஷாக தான் இப்போது சரிகமபாவில் பாடிட்டு வராரு திவினேஷ் அவர்கள். உங்களுக்கு திவினேஷ் அவர்களை எவ்வளோ பிடிக்கும்? இந்த சரிகமபாவில் நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? திவினேஷ் ஜெயிக்கணும்னு நினச்சா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.